சில பேர் என்னன்னா, சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன், நிறைய இளைஞர்கள் வருகிறீர்கள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பாப்பா, இந்த உலகம் மஞ்சகமானது. தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் நம் முன்னால் பிரம்மாண்டப்படுத்தி சொல்லும். பயப்படாத, வாழ்க்கை ஒரு முறை தானே, அனுபவித்துதான் போவோமே. அவர்களுடைய அனுபவத்திற்கான அச்சங்களை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அவர்களுக்கான வெற்றிக்கான மாலைகளை நாம் ஏன் சுமந்து கொள்ள வேண்டும்? அது அவர்களுக்கான வெற்றி, அவர்களுக்கான தோல்வி. உன் வாழ்க்கை உனக்கு முன்னால் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீந்தி கரை சேர். நீ நீந்தி கரை சேர வேண்டும் என்றால் நீ சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் சில தலைமை குணங்கள் வர வேண்டும். அந்த தலைமை குணங்கள் எது என்று சொல்வேன். நீங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு? ஆமாவா இல்லையா? எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டு தானே அடுத்தவங்களுக்கு? ஒரு கேள்வி இன்னைக்கு ராத்திரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. உங்களுக்கு நீங்க நல்ல ஃப்ரெண்டா? அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு நீங்களே நல்ல ஃப்ரெண்டா இருங்க. முதல் தலைமை குண தகுதி உங்கள் உடல் நலம், உங்கள் புத்தி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு, இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இதற்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களா? இதை நெருக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இதனோடு நெருக்கமாக இருக்கிறீங்களா? முதல்ல நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன். இப்போ கூக்குரலிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அண்ணன் போன்ல பேசிட்டு இருக்கிறார், அவர் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கிறார். இப்போ நான் அவரோட பேசுறேங்கிறது அவருக்கு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கிறார். இந்த நிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா, இது பேராபத்து. எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கவனம். ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு, ரொம்ப துணிச்சலா சொல்றேன். ரெண்டு விஷயத்தை, ரெண்டு பேர்கிட்ட நம்ம பயப்படுறோம், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப பயப்படுறோம். ஒண்ணு இது, இன்னொன்னு இது. இதை தனியா விட பயம். கையே பிடிச்சிட்டு டாய்லெட் போனாலும் கையே தனியா தான் இருங்களேன், இதை தனியா விடுங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. உங்களை பத்தி பேசி முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நீங்கள் தனியாக இருங்கள். இந்த கேட்ஜெட்டை, இதுக்கு கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன், நமக்கு நாம வச்சுக்கிற தீ எவ்வளவு நேரத்தை ஆக்கிரமிக்குது? ஒரு மூன்றாவது ஆளோட எப்பொழுதும் கையில அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே. முக்கியமா இந்த இளைஞர்கள், ஒன்னு சொல்லி தரவா பாப்பா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஒன்று செய். இதை பிடிக்காத, இங்க இருந்து ஒரு புக் வாங்க, வெளில போகும்போது அந்த புக்கினுடைய டைட்டில் தெரியற மாதிரி பிடிச்சிட்டு போ. சில புக்ஸ் நானே சொல்றேன். நான் சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு பெரியார் புக் ஒன்று இருக்குது, கையில எடுத்துட்டு போ. யோசிச்சு பார்த்தா நாம் எங்கேயோ நம்முடைய கன்னிகளில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு கன்னியை அழுத்து விட்டிருக்கோம். அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு எகிர முடியல. அதை சொல்வதற்கான மனிதர்களையும் தொலைத்து விட்டோம். பூட்டெல்லாம் தொலைச்சிட்டு சாவியை மட்டும் வச்சுட்டு இருக்கிற லூசுங்களை பார்த்திருக்கீங்களா? அந்த சாவியை வீட்டில் எங்கேயும் போகாத இவ்வளவு கொத்து சாவி வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கும், இவ்வளவு வச்சுட்டு இருக்கோம், பூட்டெல்லாம் தொலைஞ்சு போயிடும். எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு தெரியணும். நாம் சிலதை இன்னிலிருந்து நான் சொல்றேன், சிகரம் நம் உயரம் தான். எங்க இவ்வளவு வெளிச்சமா சொல்றேங்க. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, எனக்கு முன்னால் என்னுடைய குடும்பத்தில் யாருமே பட்டப்படிப்பு படித்ததே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையருக்கு தமிழில் பேசக்கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 25 ஆண்டு காலமாக பேராசிரியராக இருந்து இணை பேராசிரியராக பதவியேற்றிருக்கிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். 31 நாடுகளுக்கு மேலாக பேச்சுக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பு, ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இன்னைக்கு வந்த செலவையும் நிர்வாகம் தான் எடுத்துது. என்ன ரகசியம் தெரியுமா? சிகரம் நம் உயரம். ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நானே உயர்ந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் உயர முடியாதா என்ன? நம் பிள்ளைகள் உயர மாட்டார்களா என்ன? உங்கள் உயரத்தை முதலில் கணிக்காமல் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் உயரவில்லை என்று நான் நினைக்கவே இல்லை. உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியவில்லை. சர்க்கஸ்ல உட்கார்னா உட்கார்றதில்லை யானை. யார் அது? தன் பலம் தெரியாதது. பலம் தெரிஞ்ச உட்காருமா? என்ன எப்பவுமே நானே யானை குணத்திற்கு ஒப்புக்கொள்வேன். அதுகிட்ட ஒரு குணம் இருக்கு. ஜெயமோகன் எழுதுவார் இந்த குணத்தை. யானை கிட்ட நீங்க எவ்வளவு நாளும் விளையாடலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட உழைப்பை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். எல்லாத்தையும் லூசா விடாதீங்க.
ஏதோ ஒரு இடத்தில் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துகின்ற அந்த கயிறை உங்களிடத்திலே நீங்கள் பெற்றிருங்கள். யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துகின்ற கயிறை தனக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சிகரம் தொட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் போல் வாழ்ந்து போகிறார்கள். காலையில ஓஷோவுடைய ஒரு நோட்ஸ் படிச்சேன், அசஞ்சு போனேன். உன்னை புரிந்துகொள், உன்னை தெரிந்து கொள். ஒருவேளை உன்னை நீ புரிந்து கொண்டு உன்னை நீ தெளிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளாத தெளிந்து கொள்ளாத யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டி வரும். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரி என்ன சொன்னேன்னு. ஒரு இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டுங்க. பாருங்க, நான் ஒரு குறிப்பு சொல்றேன். மொரீஷியஸ் நாட்டுல வான்கோழி மாதிரியே இருக்குமாங்க ஒரு இனம். அந்த இனத்துக்கு பேரு டோடோ. டோடோ பறவைன்னு ஒரு இனம் மொரீஷியஸ் நாட்டுல இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் அங்க வந்த பொழுது இந்த இனம் அழிக்கப்பட்டது. டோடோ இனம் அழிக்கப்பட்டது. அவங்க வேட்டையாடிட்டாங்க. அந்த இனம் வேட்டையாடின உடனே என்ன நடந்து தெரியுமா? மொரீஷியஸ் நாட்டுல அந்த நாட்டில் இருந்த கல்வாரியா என்கின்ற மரம் இருக்குல்ல, கல்வாரியா என்கின்ற மரக்கூட்டம் அது அழிய தொடங்குச்சான். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வினாடியில் கணவன் சிதறியதா இல்லையா? சிதறியதா? எதற்காக? அவர்கள் வந்து விட்டார்கள், இங்கேதான் இருக்க போகிறார்கள். அதற்காக ஏன் நம் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இன்னொரு விஷயம் சொல்லவா? நாம எல்லாம் தான் விருந்தாளி, அவங்க தான் நம்மளுக்கான ஹோஸ்ட். அவங்க தான் அழைச்சிருக்காங்க, நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறது அவங்க தான். நாம் ஏன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இப்ப நான் சொன்ன பறவையை பத்தி சொல்லிடுவீங்க, ஆனா மரத்தை பத்தி சொல்ல மாட்டீங்க நிறைய பேர். ஏன்னா நான் மரத்தை பேரை சொல்லும்போது உங்க கவனம் அங்க இருந்துச்சு. நான் முதல்ல என்ன சொன்னேன்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது. ஒரு வினாடி கவனம் சிதறுகின்ற பொழுது ஒரு சுற்றிக்கிட்டு வரோம், மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். நான் நினைக்கலனா அந்த சொல் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. கல்வாரியா அப்படிங்கிறது அந்த மரத்தினுடைய பெயர். அந்த மர இனமே அழிந்து போச்சு. ஏன் அழிந்தது என்றால் பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த டோடோ பறவைகள் தான் இந்த மரத்திற்கான பழங்களை உண்டு அந்த விதைகளை அவர்கள் எச்சிலாக போட்டுக்கொண்டே அந்த மரங்களை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். பறவை இனம் அழிந்தது, மர இனம் அழிந்தது. இது வெறும் டோடோ பறவைக்கும் கல்வாரியா மலைக்குமானது மரங்களுக்குமானது மட்டும் அல்ல. நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சிறிய தவறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும். இதற்காகத்தான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். மேடம் வணக்கம். பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு நிழல் பார்த்தா பயந்துருவேன். நான் சின்ன வயசுல நான் எங்க வீடு வந்து ஒரு மொட்டை மாடி வீட்டில் தான் ஷீட் போட்டிருப்பேன். ரொம்ப தூரம் இருக்கும் பாத்ரூம். ராத்திரியில எழுந்து போறதுக்கு அவ்வளோ பயம். ஒண்ணு கூட எழுந்து கூட வராது. எழுப்புனாலும் எழும்ப மாட்டாங்க. நான் அதுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாரும் காலையை மிதிச்சுட்டு போயிடுவேன். அது நான் சத்தம் போட்டே இருக்கட்டுமா, அதுக்குள்ள போயிட்டு வந்துடுவேன். இது எங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், என்ன ஏன் இப்படி அராஜகம் பண்ற? பயமா இருக்குவாப்பா, நிழலை பார்த்தா பயமா இருக்கு. அப்போ என் பயத்தை தெளிவிச்ச ஒற்றை சொல், எங்கோ வெளிச்சம் இருந்தால் தானே பாப்பா நிழல் வரும். வெளிச்சம் எங்கேயோ இருக்குதானே, நீ ஏன் வெளிச்சத்தை பத்தி யோசிக்காம நிழல் பத்தி யோசிக்கிற? சின்ன வார்த்தை தான், அப்பா சொன்ன சின்ன வார்த்தை. இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, நம்மளாம் ரொம்ப பாவங்க. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை, சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு கலங்கிறவங்க, கிட்ட போக மாட்டேனா. ஏன்னா என்ன துக்கமோ நாம கேட்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா புறங்கையிலே அடி விடும். என்னன்னு கேட்டோம்னா தூரமா நீங்க பார்த்துட்டு இருப்பேன், ஆனா கலங்கும், அழுவேன் நானும். ஒரு போன வாரம் எங்க அப்பா பத்தி யோசிச்சா என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. என் பையன் வந்து கேட்கிறான், நல்லா தானே இருந்தா அழுற, வாட் ஹேப்பன்? கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அம்மா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம அப்பா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம புள்ள நம்ம கிட்ட எப்படி இருக்கு? எனக்கு கவலை எல்லாம் என்ன தெரியுமா, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்பான். நானே இவ்வளவு வருத்தப்படுறேன், அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்றேன் பாருங்க, நெகட்டிவ் ஃபோர்ஸ பாசிட்டிவ் ஃபோர்ஸா மாத்தணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிகளில் ஒன்று இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது நெகட்டிவ் ஃபோர்ஸ் திங்கிங்க, நெகட்டிவ் திங்கிங்க பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்துறதுக்கு தாங்க ஆள் இல்ல. நெகட்டிவ் திங்கிங்க்கு நிறைய ஆள் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்நெட்டை திறந்தாலே பயமா இருக்கு, ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தாலே பயமா இருக்கு. 1:30 நேற்று சாயந்தரம் கல்கட்டாவில்
1.5 வருஷமாக திருமணம் செய்து கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த ஒரு காதலி 11 முறை குத்தி கொலை செய்தார். பார்த்தாலே பயங்கரம் தான், நெகட்டிவ் தான். நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற ஆளை எப்படி பாசிட்டிவ் ஃபோர்ஸா கொண்டு வருவது? நாம் சிகரத்தை தொட வேண்டும் என்றால், நான் சமீபத்தில் இந்த வீரப்பன் சார் சுட்டு பிடிச்சார்ல, விஜயகுமார் ஐபிஎஸ் சார், அவரோட ஒரு பேட்டி கதைப்போமா விற்பார்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது ஒரு பத்திரிகையில படிச்சேன். ஒரு ஆள் இருந்தானா எப்ப பார்த்தாலும் அவனெல்லாம் பிடிக்க முடியாது, இல்ல சான்ஸே கிடையாது, கொண்டுடுவான், அவன் நம்மளாம் செத்துருவோம்னு பேசிட்டே இருப்பான். அந்த ஆளை அவர் வந்து பாயிண்ட் பண்ணி அந்த ஆளை தூக்கி தனக்கு ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டார். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அங்க போகவே விடலன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சில் பேசியிருந்தார். நிர்வாகத்தில் நெகட்டிவ் ஃபோர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமை குணம் நமக்கு இருக்கணும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நாம் கிட்ட கொண்டு வராம அடுத்தவர்கள் கிட்டயே பரப்பிட்டு இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூடி நாம் அவர்களை சந்திப்பதற்கு சிரமமாயிடும். இதை எப்படி நாம வந்து சரி பண்றது? இங்க பாருங்க, முந்தா நேத்து ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரு சம்பவம் என் மனசு ரொம்ப பாதிச்ச சம்பவம். ஒரு கப்பல் இருந்துச்சான். அந்த கப்பல்ல ஒரு பையன், சின்ன பையன் தான், ஐயோ எனக்கு இந்த கப்பல் எல்லாம் நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இது வந்து சாஞ்சிரும், ஐயோ நம்ம செத்துற போறோம், இது சரியா ஓடல. ஒரு விஷயம் தெரியுமா, சிரிப்பு கூட அவ்வளவு சீக்கிரமா அடுத்தவங்களுக்கு தொத்திக்காதுங்க. நெகட்டிவ் டக்குன்னு படுங்க, ஒரு பயம் டக்குன்னு அப்படி பரவும். அந்த அந்த ஷிப் முழுக்க அந்த பயம் பரவி இருக்குங்க. என்னது இது ரொம்ப ஹைட்டா இருக்குது, இதெல்லாம் ஐயோ நம்ம சாஞ்சிர போறோம் சொல்லிட்டே இருந்த உள்ள ஒருத்தர் இருந்தாராம். நம்மள மாதிரியோ கலெக்டர் மாதிரியோ ஒரு ஆளு. உடனே பார்த்துருக்க, டே குடிங்கடா, அவனை குடிங்க, குடிச்சிட்டேன், கடல்ல போடுறான், போடுறா தொப்புன்னு போட்டாங்க. ஐயோ கத்துனானா, அவன் உயிர் போகிற மாதிரி இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்து கப்பல்ல போட்டாங்க. அந்த வினாடியில இருந்து கம்முன்னு இருந்தாங்க, சத்தமே இல்லையா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடல் பாதுகாப்பானது இல்லை, கப்பல் தான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத புரிச்சுங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாம் நம் இலக்கை அடைவதற்கு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம கிட்ட சுற்றுச்சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கணும். இல்லனாலும் போய் ஜெயிச்சுட்டுலாம் வர முடியாது. இன்னொரு குறிப்பு சொல்லவா, லீடர்ஷிப்ல ஹையஸ்ட் நான் மரியாதை செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை சொல்றேன். அன்னை தெரசா தெரியுமா உங்களுக்கு? வெரி சாஃப்ட் நேச்சர் பர்சன். அவங்க இறந்து போறாங்க. நான் காலேஜ் அப்போ அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் இந்த டிவி முன்னால. காலேஜ்க்குலாம் போல, ராணுவ மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க உடம்பு அப்படி போயிட்டு இருக்கு. பின்னால கமெண்ட்ரி ஒருத்தர் பண்றாரு, அவர் ஹிந்தியில பேசுறாரு, எனக்கு ஹிந்தி தெரியும், உருது தான் வீட்டுல பேசுற மொழி. அவர் சொல்றார், இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் சுடுகாட்டிற்கு போகிறது, இடுகாட்டிற்கு போகிறது. ஆனா இந்த உடலுக்குள்ளாக இருந்த உயிர் இருக்குல்ல, அது இடுகாட்டுக்கு போகல, அது சொர்க்கத்திற்கு போயிட்டு சொல்லிட்டு சொல்ற, இந்த இடுகாட்டிற்கு போகிற உடலை 4 பேர் தாங்கிட்டு இருக்காங்க. நீங்க பின்னால பேசுறது நான் இன்னும் சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பின்னால சைலண்டா இருக்க சொல்லுங்க சார். இந்த போர்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கா, நான் இன்னும் சத்தம் போட வேண்டியதா இருக்கு. இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய, அந்த உடலை தாங்கி இருக்க அந்த ராணுவ வீரர்கள் அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது அந்த ராணுவ வீரர் தான் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த உயிரை வேற ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது என்னதுன்னு அந்த ஆள் சொன்னாங்க கமெண்ட்ரியில. என்னுடைய வாழ்க்கையில் சில மின்னல் வெளிச்சங்கள், இந்த முந்திரி பருப்போடு நம்ம அந்த பொங்கலை சாப்பிடுவோம், நடுநடுவில் முந்திரி பருப்பு வரும் தெரியுமா, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல. அப்படி என் லைஃப்ல அப்படியே சந்திச்சுட்டே வர அத்தனை அறிவார்ந்த விஷயங்கள்ல நடுவில் ஒரு மின்னல் மாதிரி வரும் சில விஷயங்கள், ரொம்ப ருசியா இருக்கும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ருசியான ஒரு மின்னல் சொல்லிது. நான் அப்படி கடத்த முயற்சி பண்றேன், அங்க போய் அப்படி மின்னல் அடிக்குதான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சின்ன வயசு எனக்கு அந்த டைம்ல. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சிருச்சு. அவர் சொல்றார், இன்றிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கல்கத்தாவின் ஒரு தெருவில ஒரு லைட் கம்பத்துக்கு கீழே ஒரு 80 வயசு ஒருத்தர் கீழே கிடந்தார். அவருக்கு தொழுநோய், இறப்பின் கடைசி வினாடிகளில் இருந்தார். அப்போ மேடம், அம்மா, சிஸ்டர் வந்து மதர் வந்து அந்த பக்கம் போனாங்க காரை திறந்து இறங்கி தன் கையாலேயே அவரை தூக்கி உள்ள கார்ல வச்சு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்ல படுக்க வச்சு தன்னுடைய கரங்கள்லயே வந்து பால் வாயில கொடுத்தாங்க. அவர் வாயில அந்த ஒரு கவளம் உள்ள போச்சு. அடுத்த கவளம் போடுறதுக்கு தெம்பு இல்லை, உயிர் பிரிய போகுது. அடுத்த கவளம் போடுறாங்க, உயிர் பிரியுது. உயிர் பிரியும் போது பால் வாயில் அப்படியே நின்று வடிஞ்சிருச்சான். பால் மட்டும் வடியவில்லை,
அந்த உதடுகளில் இருந்து ஒரு புன்னகையும் வடிந்திருந்தது. சொல்லிட்டு அந்த புன்னகை தான் இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சொன்னார்கள். ஒரு விஷயம் எனக்குள்ள, ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னா அது அந்த இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அந்த உயிரின் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அப்போதிலிருந்து நான் முடிவு பண்ணேங்க, என் தாய் மீது நான் சாட்சியமாக சொல்கிறேன், அப்போதிலிருந்து முடிவு பண்ண நான் கூட்டத்திற்கு பேச மாட்டேன், இண்டிவிஜுவலுக்கு தான் பேசுவேன். அதனாலதான் அவர் போன்ல பேசும்போது எனக்கு கவலை வருது, மிஸ் பண்றாரு, வேற ஏதோ ஒரு கவனம் போகும்போது கவலை வருது, கவனம் சிதறுகிறது. இந்த 25 வருஷத்துல என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை மேடம். கவனம். அவர் செஞ்ச அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா? யாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களா, அது இல்ல அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அது அவர்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி, பர்சனாலிட்டி. அது பர்சனாலிட்டி. லீடர்ஷிப்பை சொல்ற பாருங்க, அன்னை தெரசா அவருடைய லீடர்ஷிப்பை சொல்ற பாருங்க. ஒரு கடையில போய் அந்த அம்மா காலையில அந்த ஆளு கடை திறந்திருக்காரு, ஏதோ வெறுப்பா இருந்திருக்காரு. அனாத ஆசிரமத்துல நிறைய பேர் பட்னியா இருக்கிறாங்க, ஏதாவது குடுன்னு கேட்டிருக்காங்க. அவனுக்கும் வந்து போன் இருக்கான், குடு அப்படின்ட்டு கை நீட்டிருக்காங்க, துப்பிட்டான், காரி துப்பிட்டான் கையில. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி இது நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது குடுன்னு இந்த கையை நீட்டிச்சான். இந்த கோபத்துல துப்புன ஆள் அப்படி நின்னுட்டாங்க. நின்று காலை திறந்துட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து சாரி சொல்லி கொடுத்தானா. அதாங்க லீடர்ஷிப். ஒரு வன்முறையான ஒரு மனிதனுடைய வன்மத்தை கரைத்து அவனுக்குள் ஒரு அன்பான தீபத்தை ஏற்றி வைத்த ஒற்றை அசைவு லீடர் கிட்ட இருக்குது. ஒரு லீடர் கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கா? நாம் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோமா? நான் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதனால சொல்றேன். பெண்கள் இருக்கிறீர்கள், உன் பெண்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு, மார்ச் 8ஆம் தேதிக்கு பெண்களுக்காகவே பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு தான் சொல்லுவேன், நான் எங்க பேசினாலும் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஆண்கள் யோசிக்கிறார், பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானது இல்லை. இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் கலெக்டர் மேடம் கிட்டயும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகள் கிட்டயும் சொல்றேன், மகளிர் தினத்தை தயவு செய்து மகளிருக்காக மட்டும் கொண்டாடாதீர்கள். ஏனால் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இருபாலருக்கும் சேர்த்து மகளிர் தினத்தை கொண்டாடுங்கள். அவங்க தயவு செஞ்சு அங்க என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் எதுவுமே சொல்லாம ஒரு பெண்ணிற்கான அவளுக்கான சோஷியல் ஸ்டேட்டஸ், அவளுக்கான சுயமரியாதை, அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவளுக்கான எஜுகேஷனல் சிஸ்டம், அவளுக்கான பயாலஜி, அவளுக்கான சைக்காலஜி, அவளுக்கான பிசியாலஜி எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய சிக்கலை பொதுவா பேசுங்க. பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம். இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால சொல்றேன், நீ உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா, உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கோ. ஸ்டே அவே, ஸ்டே அவே, be alert all the time. alert. எந்த டைம்ல என்ன வரும்னு தெரியாது. alert, speak up. எப்ப பேசணுமோ அப்ப பேசிரு, எப்ப பேசக்கூடாதோ அப்ப பேசாரு. இப்படி இருக்க வேண்டும் என்றால் கவனம், ஆர்குமெண்டே வேண்டாம். சூழலை புரிந்து கொள், சமாளிப்பதற்கான